Hello students, welcome to Max Neram. 10th standard Max, chapter 1, exercise 1.3 ல 9th question பார்க்கலாம். A plane is flying at a speed of 500 km per hour. Express the distance d traveled by the plane as a function of time t. In hours கொடுத்துக்காங்க. ஓகேவா? இது சிம்பிள் தாமா. ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஸ்பீடுடைய ஃபார்முலா தெரியும். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்ன்றது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் ஃபார்முலாவை, ஸ்பீட் இன்ட்டு டைம்னு எழுதலாமா? புரியுதாம்மா? ஸ்பீட் இன்ட்டு டைம். ஆனால் இங்கே கொஸ்டினில் டிஸ்டன்ஸை அவங்களே சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸை டின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் அப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது டிஸ்டன்ஸை டின்னு எடுத்தோன்னா ஸ்பீடோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. பாருங்க, எ பிளேன் இஸ் ஃப்ளையிங் அட் எ ஸ்பீட் ஆஃப் 500 km per hour சொல்லியிருக்காங்க. அப்போ 500 ஓகேவா இன்ட்டு ஸ்பீடுடைய வேல்யூ நீங்கள் இங்கே வேணால் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஸ்பீட் ஈக்குவல் டு நோட் பண்ணிக்கோங்க 500 km போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. டைம் வந்து டீன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போது 500 km டீன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஃபங்க்ஷன் டீயில் கொடுத்துக்கும் போது அப்போ டிஸ்டன்ஸ் அப்போ டி ஆஃப் டீன்னு எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணணும், 500 இன்ட்டு டி 500 டி கிலோமீட்டரில் கொடுத்தனால அது அப்படியே எழுதும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகேவா? இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எ பிளேன் இஸ் ஃப்ளையிங் அட் எ ஸ்பீட் 500 km. ஒரு ஹவருக்கு பெருனா 1, ஒரு ஹவருக்கு 500 km போகுது. எக்ஸ்பிரஸ் தி டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. டிராவல் பை தி பிளேன் ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், அது வந்து டீன்னு மென்ஷன் பண்ணுறதுனால நம்ம அந்த டீவை ஃபாலோ பண்ணி அப்படியே 500 இன்ட்டு டி 500 டி கிலோமீட்டர்னு போட்டாச்சு. ஓகேவா? வெரி சிம்பிள்மா, எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.